ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸாம்பிள் 1.1. எக்ஸாம்பிள் 1.1ல் ஏன்னு ஒரு செட்டு பின்னு ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை பொறுத்த வரைக்கும் ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. செகண்ட் சப்டிவிஷனில் அது ரெண்டு ஈக்குவலான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. ஒருவேளை நாட் ஈக்குவல்னால் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் கேட்குறாங்க. தேர்ட் சப்டிவிஷனில் என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் நம்ம என்ன ஃபைன் பண்ணுறோம்னா ஏ கிராஸ் பி ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுறோம். அப்போ ஏன்ற செட்டை ஃபஸ்ட்டு எழுதுங்க 1,3,5 கிராஸ் பின்ற செட் என்னது 2,3. அப்போ இது ரெண்டையும் கிராஸ் பண்ணால் என்ன ஆன்சர் வரும் 1,2 1,3. நெக்ஸ்ட்டு 3 எடுத்தோம்னா 3,2 3,3. 5 எடுத்தோம்னா 5,2 5,3 அப்படின்னு வந்துடும். இது வந்து என்னது ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பியோட வேல்யூ. இதை நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்னா ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பி கிராஸ் ஏ ஃபைன் பண்ணுறோம். பி கிராஸ் ஏன்னா ஃபஸ்ட்டு பின்ற செட் எழுதுங்க 2,3 கிராஸ் ஏன்ற செட்டு 1,3,5. அப்போ நம்மளுக்கு கிராஸ் பண்ணால் ஆன்சர் என்ன வந்துடும் 2,1 2,3 2,5. நெக்ஸ்ட்டு 3 எடுத்தோம்னா 3,1 3,3 3,5. இது வந்து எதோட வேல்யூ பி கிராஸ் ஏவோட வேல்யூ. இது வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம் ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் கேட்ட ரெண்டு விஷயமும் நம்ம என்ன பண்ணியாச்சு ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் சப்டிவிஷனில் ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவலா அப்படின்னு கேட்குறாங்க. ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவல்னால் என்ன அர்த்தம்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் ஏ கிராஸ் பியில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் பி கிராஸ் ஏல அப்படியே இருக்கணும். அப்படியே இருந்தால் தான் இது என்னன்னு சொல்ல முடியும் ஈக்குவல்னு சொல்ல முடியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1,2 இருக்குது, ஆனால் இங்கே 2,1 இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்ல முடியாது ஈக்குவல்னு சொல்ல முடியாது. அப்போ செகண்ட் சப்டிவிஷனுக்கு நம்ம என்ன எழுதுறோம்னா ஃப்ரம் 1 and 2 ஈக்குவேஷன் 1 and 2ல் இருந்து ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. இதுக்கான ரீசன் கேட்டனால நம்ம என்ன எழுதுகிறோம்னா ஒரு ரெண்டு எலமெண்ட்ஸ் எடுத்து நாட் ஈக்குவல்னு சொல்லிடலாம். 1,2 நாட் ஈக்குவல் டு 2,1 அண்டு 1,3 நாட் ஈக்குவல் டு 3,1 எக்ஸட்ரா. இதே மாதிரி தான் மற்ற எலமெண்ட்ஸ். அதாவது 1,2 வந்து நாட் ஈக்குவல் டு 2,1 இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ரெண்டு எலமெண்ட்ஸ் எடுத்து நாட் ஈக்குவல்னு சொல்லிடலாம். அந்த காரணத்தினால ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. லாஸ்ட்டாக தேர்ட் சப்டிவிஷனில் நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஃபைன் பண்ணலாம். என் ஆஃப் ஏ கிராஸ் பின்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பியில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். அப்போ என்னென்ன எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது ஏ கிராஸ் பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எத்தனை 1 2 3 4 5 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 6. அடுத்து என் ஆஃப் பி கிராஸ் ஏ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பி கிராஸ் ஏ. இதில் வந்து எவ்வளோ இருக்குது இங்கே ஒரு 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ 6. நெக்ஸ்ட்டு என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏன்ற செட்டில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்ற செட்டில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. பின்ற இதில் 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன வந்துடும் 3 × 2 ஈக்குவல் டு என்ன வந்துடும் 6. அப்போ தேர்ஃபோர் நம்ம என்ன சொல்லிடலாம் என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி. இது எல்லாத்தோட ஆன்சரும் என்ன தான் கிடைக்கிது 6ன்னு ஈக்குவலாக கிடச்சிருச்சு. அப்போ இட் இஸ் வெரிஃபைடு. அப்போ எக்ஸாம்பிள் 1.1ல் ரெண்டு செட்டு கொடுத்துருந்தாங்க. ரெண்டு செட்டுக்கு வந்து ஒரு 3 சப்டிவிஷன் கேட்டிருந்தாங்க. 3 சப்டிவிஷனுமே நம்ம என்ன பண்ணியாச்சு ஃபைன் பண்ணியாச்சு. தேங்க்யூ.